Okay, in the program என்ன சொல்லுதுன்னு பார்க்கலாம். Write a function to return the second largest number in the given array of size n. Assume the number in the array will be within the range of -1000 to 1000. Don't use sorting. Okay. For example, in the given array 3, 5, 46, 42, 64, 22, 11, 40, the second largest element is 46 because 64 is the highest number. The next highest number is 46. Okay. So here the concept is I have number say 1, 5, 15, 8 like this 6, right? So initially I assume this first number as the biggest number and say for example -1001 as the second largest number. I check with each number. See now I check, see now the biggest number is 1. இப்போ என்ன பண்றேன்னா இந்த நம்பரை தூக்கி இது கூட கம்பேர் பண்றேன். இப்போ 5 தான் பெருசா இருக்கு. ஸோ இதை இங்க டிரான்ஸ்ஃபர் பண்ணிடுறேன். ஸோ 1 டிரான்ஸ்ஃபர் பண்ணிட்டு இங்க ஸ்டோர் பண்ணிடுறேன். ஏன்னா இதுக்கு முன்னால வரைக்கும் என்ன இருந்ததோ பெரிய நம்பர் அதுதான் கண்டிப்பா செகண்ட் லார்ஜஸ்டா இருக்கணும். ஸோ அதனால இங்க மூவ் பண்ணிடுறோம். ஸோ இதை அடுத்த நம்பரோட செக் பண்றேன். ஸோ 15ஓட செக் பண்ணும்போது 15 பெரிய நம்பர். ஸோ இதை இங்க மூவ் பண்றேன். அதுக்கு பதிலாக 15 இங்க மூவ் பண்ணிக்கிறேன். இப்போ இதோட கம்பேர் பண்றேன். ஸோ 15 அப்படிங்கிறது 8 விட பெருசு. ஆனால் இந்த 8ங்கிறது 5 விட பெருசு. அதனால ஃபர்ஸ்ட் இந்த கண்டிஷன் இந்த நம்பரை தூக்கி செக் பண்றேன். அது ஓகேவா இருந்ததுன்னா ஏற்கனவே இருந்த நம்பரை தூக்கி செகண்ட் லார்ஜஸ்ட்ல போட்டு இங்க போட்டுக்கிறோம். அப்படி இல்லை அப்படின்னா இந்த நம்பரை இது கூடவும் செக் பண்றோம். இதை விட இது பெருசா இருந்ததுன்னா அந்த நம்பர் இங்க போட்டுக்கிறோம். ஸோ நெக்ஸ்ட் 15 எடுத்து 6 செக் பண்றோம். ஸோ இதுதான் பெருசு. ஸோ அதே மாதிரி இதை தூக்கி இதை செக் பண்றோம். ஸோ 8 தான் பெருசு. ஸோ 8 இஸ் த செகண்ட் லார்ஜஸ்ட் நம்பர். ஸோ இந்த கான்செப்ட் இம்ப்ளிமெண்ட் பண்ணி பார்த்துறாங்களா? ஸோ இந்த மாதிரி என்கிட்ட அரே இருந்தது அப்படின்னாவே ஒரு ஃபார் லூப் தான். ஒரு ஃபார் லூப் ஒரு இண்டெக்ஸ் போட்டு 0ல இருந்து நம்பர் ஆஃப் எலிமெண்ட்ஸ் வரைக்கும் நம்ம ஒவ்வொரு எலிமெண்டா செக் பண்ணோம்னா வேலை முடிஞ்சது. So second largest equals -1001. Okay, and largest equals my nums of 0. First number பெரிய நம்பர்னு எடுத்துக்கிறேன். and I for I equals 1ல இருந்து less than array len வரைக்கும் ஒவ்வொரு நம்பரா ஸ்கேன் பண்ணணும். ஸோ என்ன ஸ்கேன் பண்றேன்? ஃபர்ஸ்ட் if largest is less than my nums of கரண்ட் இண்டெக்ஸ் பொசிஷன்ல இருக்கிற வேல்யூவை விட சின்னதாக இருந்தால் அப்ப என்ன பண்றேன்? செகண்ட் லார்ஜஸ்டுக்கு லார்ஜஸ்ட மூவ் பண்ணிடுறேன். கரண்ட் லார்ஜஸ்ட் செகண்ட் லார்ஜஸ்ட் மூவ் பண்ணிடுறேன். லார்ஜஸ்ட்ல மை நம்ஸ் ஆஃப் ஐ ஸ்டோர் பண்ணிடுறேன். அப்படி இல்லை அப்படின்னா எல்ஸ் இஃப் செகண்ட் லார்ஜஸ்ட்ங்கிறது மை நம்ஸை விட சின்னதா இருக்கா அப்படின்னு பாக்குறேன். ஓகே, அப்படி இருந்ததுன்னா இப்ப இருக்கிற மை நம்ஸனுடைய வேல்யூ தூக்கி செகண்ட் லார்ஜஸ்டுக்கு அசைன் பண்ணிக்கிறேன். அவ்வளவுதான். ஸோ இந்த லூப் முடிஞ்சு வரும்போது நமக்கு செகண்ட் லார்ஜஸ்ட் கண்டுபிடிச்சிருக்கணும். பார்த்துடலாம். ரிட்டர்ன் -1 கம்பேர் பண்ணிடலாங்களா? ரன். இப்ப பாருங்க. ஸோ 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10 இதுல செகண்ட் லார்ஜஸ்ட் 9 தான். ஸோ நமக்கு கரெக்டா ரிட்டர்ன் ஆகுது. ஸோ இதை கமெண்ட் பண்ணிட்டு வேல்யூவை ரிட்டர்ன் பண்ணிடலாம். Okay, that's all. The program executes fine. Thank you.